பார்க்க போறேன் பார்த்தீங்கன்னா, ஐயா அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவர்கள் செய்து பாருங்கள், பார்த்துவிட்டு சொல்லுங்கள். உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று ஒரு எலுமிச்சை கனி, உங்கள் குலதெய்வம் மடியில் வைத்துவிட்டு மனசார மண்டியிட்டு கேளுங்கள். அந்த கனி உங்களுக்கு கொடுப்பார்கள். பொங்கல் வைத்து படையல் போட்டு படைத்துவிட்டு அங்கே இருக்கும் படையல் அனைத்தும் பொருள்களும் கோயிலாண்டை விட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் குலதெய்வம் மடியில் வைத்து எலுமிச்சை கனி எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்துவிட வேண்டும். அந்த கனியை இரவு தூங்கும்போது தலையணில் வைத்து தூங்க வேண்டும். விடியற்காலையில் 3 மணி அளவில் 4 மணிக்குள் யாரும் பார்க்கும் முன் அந்தக் கனியை முக்கட்டில் உடைக்க வேண்டும். அதுக்கு அப்புறம் எலுமிச்சை கனி வாங்கி வீட்டில் வைத்துக் கொண்டு உடையுங்கள். இதுபோல் நீங்கள் உடைக்க உடைக்க உங்க வீட்டில் இருக்கும் கண் திருஷ்டி, கெட்ட சக்திகள் வெளியேறும். உங்கள் குலதெய்வம் வீட்டிற்கு வரும். உங்கள் தொழில் வளர்ச்சி அடையும். உங்கள் எதிரி உங்களைக் கண்டால் வாய் திறக்காமல் கண்டும் காணாமல் போய்விடுவார்கள். இது உங்கள் குலதெய்வம் அருளோடு நடக்க வேண்டும். நீங்கள் எந்த மந்திரவாதியிடமும் சென்று ஏமாற வேண்டாம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பசு கோமியம் வீட்டில் அனைத்து பேர்களுக்கும் வீட்டில் ஃபுல்லா தெளிக்க வேண்டும். ஒரு நாள் கோமியம் மட்டும் தெளிக்க வேண்டும். ஒரு நாள் கோமியம் கூட மஞ்சள் உப்பு சேர்த்து தெளிக்க வேண்டும். அதேபோல் செவ்வாய்க்கிழமை அன்று இல்லை, ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏதாச்சும் ஒரு நாள் இல்லை. 2 நாளும் வீட்டில் அனைவரும் இதை நீரில் கலந்து தலை மூழ்கி வர வேண்டும். ஜெய் ஆஞ்சநேயா செய்து பாருங்கள். செய்துவிட்டு சொல்லுங்கள். ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஸ்ரீராம். ராம் ராம். ஆஞ்சநேயர் மகன், கீதே சிவன் மகன் அத்தியாயம். இது போன்ற ஆன்மீக பதிவுகள் ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல் வழியாக பதிவு செய்யப்படும்.